இவங்க வந்து லைஃப்பில் ஒரு ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. பரிநட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே நிறைய சம்பாதிக்கணும், முன்னேறணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குறிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கை தான் விரும்புவாங்க. ஸோ ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸரிஸ் லைஃப், காரு பங்களான்னு வாழன்னு தான் இவங்க ஒய்ஃப் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக யூஎஸ், கனடா அந்த மாதிரி இடங்கள் போய் இவங்க வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோகம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஆனால் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பரிநட்சத்திரத்தில் முதல் பார்த்து பிறந்தவங்களுக்கு கல் போடுறதா தான் வைரக்கல் போடலாங்க. வைரம், பவளம் அந்த மாதிரி கல் போட்டாங்க. அன்புள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் 27 நட்சத்திரங்கள் ஒன்றான பரணி நட்சத்திரம் பற்றி ஆராய போகிறோம். பரணி நட்சத்திரம் என்றாலே அவங்க மேசராசியில் பிறந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆவார். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஸோ செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனில் இவங்க பிறந்திருப்பாங்கன்னு அர்த்தம். செவ்வாய்ங்கிறது ஒரு வீரம், தீரம், ஆற்றல் நிறைஞ்ச ஒரு கிரகம். சுக்கிரங்கிறது அழகு, நளினம், ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு அம்சமான ஒரு கிரகம். ஸோ இந்த காம்பினேஷனில் இவங்களுடைய லைஃப் அமைஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய எதிர்காலம் பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும். இவங்க வந்து லைஃப்பில் ஒரு ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. பரிநட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே நிறைய சம்பாதிக்கணும், முன்னேறணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குறிப்பாக கலைத்துறையில் கூட அவங்க முன்னேறணும் கூட ஆசைப்படுவாங்க. ஸோ கலைத்துறையில் பிறந்தவங்க பெரும்பாலும் பரிநட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. பரணியில் பிறந்தால் தரணி கட்டி ஆளவான்னு பேர் அப்படின்னு பழமொழி இருக்குது. ஸோ இந்த பரணியில் பிறந்தவங்க நல்ல முன்னேற்றம் அடைய யோகம் உண்டு. மேலும் இவங்கள்கிட்ட நற்குணங்களும் உண்டு. நல்ல நீதி, நேர்மை, ஒழுக்கம், பண்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தான் மனைவி மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ஜாதகர். பெரும்பாலும் இவங்க காதல் திருமணம் தான் செய்வாங்க. காதல் திருமணம் உங்களுக்கு பிடிக்கும். தான் ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இவங்களுக்கு கிடைக்க யோகம் உண்டு. இவங்க வந்து படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நல்ல படிப்பறிவாற்றல், கலைஞானம் எல்லாமே இவங்க சிறந்து வழங்கக்கூடிய யோகம் உண்டு இவங்களுக்கு. இவங்க வந்து அதே சமயத்தில் செவ்வாயாக இருக்கனால இடையிடையே இவருக்கு தடைகளும் உண்டு இவங்களுக்கு. ஏன்னா இவங்க ராசி எதுவே செவ்வாய். அதனால் சில தடைகள் வரத்தாஞ்சும். ஆனால் தடை மீறி இவங்க வெற்றி பெற்றுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. எதையுமே சாதிக்கணும், நல்ல முன்னேறணுங்கிற ஆசைகள் உண்டு. இவங்க ராசிக்கு 2-7 சுக்கிரன் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்ப பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன் குடும்பத்தை எப்படியாவது மேல்நோக்கி கொண்டு போகணுங்கிறது ஆசையாக இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கை தான் விரும்புவாங்க. ஸோ ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸரிஸ் லைஃப், காரு பங்களான்னு வாழன்னு தான் இவங்க ஒய்ஃப் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க அதை கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அதனால் கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் போராட்டம் வரும். ஆனால் இப்போ சரியாயிடும். ஏன்னா இவங்க இப்போ ஒய்ஃபு பாசம் அதிகமாக இருக்கிறனால விட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த ராசிக்கு 3 புதன். இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ஓரளவு பாசமாக இருப்பாங்க. ஆனால் இடையிடையே கொஞ்சம் சண்டையும் போட்டுவிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மலாக தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து 4 சந்திரன், 5 சூரியன். தாய் தந்தை பாசம் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி நல்ல ஆன்மீகத்திலையும் இவங்களுக்கு ஈடுபாடு உண்டு. தெய்வ நம்பிக்கை நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக இவங்க வழங்கக்கூடிய தெய்வம் வந்து சிவபெருமான் வணங்கிட்டு வரணும். சிவன், அம்மன் பார்வதி, தட்சிணாமூர்த்தி, முருகன் இந்த மாதிரி சாமி வணங்கிட்டு வந்தால் இவங்க லைஃப் நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 8 கல்வி செவ்வாய். இவங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசு உண்டு. இவங்க ராசியை வந்து குரு பார்த்துனா போதும், இவங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசு தான். 80 வயசு வரைக்கும் உண்டு, ஆயுசு கட்டியாக இருக்கும். இவங்க ராசிக்கு 9 அதிபதி குருவாக இருக்கனால இவங்களுக்கு ஒரு நல்ல தர்ம சிந்தனை உண்டு. அதே சமயத்தில் இவங்க பரணி நட்சத்திரத்தில் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு இறக்க குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு உதவி செஞ்சுட்டா போதும், அதுக்கு மேலே அவங்களோட 4 மடங்கு அதிகமாக தான் உதவி செய்வாங்க. அப்படி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட உண்டு. அடுத்து வந்து தர்ம சிந்தனை உங்களுக்கு உண்டு. ஆனால் நல்லா பார்த்து தான் செய்வாங்க. நினைச்சபடிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்த்து செய்வாங்க. அந்த மாதிரி குணம் இவங்கள்கிட்ட உண்டு. அதே மாதிரி 12 கல்வி குருவாக இருக்கனால நல்லா செலவும் பண்ணுவாங்க. நேர்மையான செலவு, சுப விரயங்கள் உண்டாகும். காரு, பங்களா, வீடு எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. 10-11 சனியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து ஜாதகத்தில் செவ்வாய் சனிலாம் பலமாக இருக்கணும். அப்படின்னா தான் அப்படி வர முடியும். அப்படி இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்கும். ஃபாரினில் போய் வேலை பார்க்கறதுக்குலாம் இவங்களுக்கு யோகம் உண்டு. வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக யூஎஸ், கனடா அந்த மாதிரி இடங்களில் போய் இவங்க வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோகம் இருக்குது இவங்களுக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிரகங்கள் வெயிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மாதிரி யோகம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவங்க வந்து வீனஸ் பரணி நட்சத்திரனாலே அவங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஸோ இவங்க பிறக்கும்போது இவங்க சுக்கிர தேசத்தில் பிறந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுக்கிர தேசங்கும்போது அப்போ பிறக்கும்போது அவங்க 4 பாதம் இருக்குது. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம் இருக்குது.
அதில் இவங்க முதல் பாதத்தில் பிறந்துனாங்கன்னா சுமார் ஒரு 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை நடக்கும். ஸோ 1ஆம் பாதத்தில் பிறந்த பிள்ளைக்கு வந்து நல்ல யோகம் உண்டாகும். இவங்க பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல யோகம் உண்டாகும். அது அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் தான். மேல்மட்டத்தில்னா மேல்மட்ட யோகம் கிடைக்கும். குறிப்பாக ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு மந்திரி பதவி, அதாவது எம்எல்ஏ எம்பின்னு அப்படி பதவி கிடைக்க யோகம் உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சினிமா லைனில் இருந்தால் சினிமா லைனில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நடுத்தர யோகத்தில் இருந்தாங்கன்னா நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு பேங்க் வேலை அந்த மாதிரிலாம் கிடைக்க யோகம் உண்டு. ஸோ இது இந்த குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். இந்த பரிணயத்தில் முதல் பார்த்து பிறந்தவங்களுக்கு அவங்க பிறக்கிறதுலாம் கஷ்டம் கொடுத்து பிறந்த பிறகு நல்ல யோகம் உண்டாகும். இப்போ அந்த பிள்ளை வந்து அஷ்டமான குழந்தைன்னு பேர் வாங்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்துன்னா சுமார் அந்த ஜாதத்தில் ஒரு 12 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கும். ஸோ அந்த 12 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிறந்தவொடனே ஒரே யோகத்தில் பிறந்திருக்கும் அந்த பிள்ளை. அது நல்ல யோகத்தை உண்டாகும். அது எந்த லெவலில் பிறந்தனாலும் இதுதான். நடுத்தர யோகத்தில் நடுத்தர யோகம் உண்டாகும். மேல் மட்டத்தில் பிறந்தால் மேல்மட்ட யோகம் உண்டாகும். ஸோ இப்போ பணக்கார வீட்டில் பிறந்தால் அது நல்ல செல்வப்போடு ஓகோன்னு போயிட்டுருக்கும். இது அம்மா அப்பாவுக்கும் யோகத்தை கொடுக்கும், தனக்கும் யோகம் கொடுக்கும். இந்த பிள்ளை படிப்பு, கலை எல்லா விதத்திலும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு 3ஆம் பாதத்தில் பிறந்ததுன்னா ஒரு 7 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சுக்கிரதசை இருக்கும். அப்போ இந்த 7 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல சிரமம் சின்ன வயசுலேயே விளைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டாகும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிறந்தவுடனே பயங்கரமான யோகம் இருந்துட்டு, ஏற்கனவே பிறக்க முன்னாடி யோகம் தான், பிறந்த பிறகு நல்ல முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தால் பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும். அது பிறகு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது பிறகு சூரிய திசை ஆரம்பிச்சிடும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்படி அந்த திசையுடைய கணக்கு பண்ணி அந்த பாதத்தை கணக்கு பண்ணி நம்ம பார்த்துக்கணும். சுக்கிரதசை முடிஞ்ச அப்புறம் சூரிய திசை 6 வருஷம் நடக்கும். இந்த 6 வருஷ பீரியடில் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஜாதகத்தில் வெயிட்டாக இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். வெயிட்லாம் கொஞ்சம் பணம் கம்மியாக தான் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த சூரிய திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த சுக்கிரனுடைய போர்ஸ் அதில் இருக்கும். அதனால் ஒரு 21 வயசு வரைக்கும் நினைக்கலாம். 21 வயசு வரைக்கும் நல்ல யோகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரதசை ஒரு 10 வருஷம் நடத்தும். அந்த 10 வருஷம் பீரியட் நல்ல சூப்பராக தான் இருக்கும். சந்திரன் பெரும்பாலும் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, ராசி அதிபதிக்கு நட்பன். அப்போ சந்திரதசை 10 வருஷம் சூப்பராக தான் இருக்கும். அது பிறகு செவ்வாய் தசை 7 வருஷம், அதுவும் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும். அது பிறகு 7 வருஷம் முடிஞ்ச பிறகு ராகு தசை 18 வருஷம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கடைசி காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகளுக்கான யோகத்தை கொடுக்கும். அப்போ பிள்ளைகளுடைய ஆதரவில் இவங்க கடைசி காலம் கொஞ்சம் வாழ வேண்டிய நிலை உண்டாகும். ஆனால் பசியான வீட்டில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அவங்க செய்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். இவங்களை ஆயுஸ் எவ்வளோங்கிறது அவங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும். இந்த ராசியை சொல்ல முடியாது. ஜாதகம் பார்த்தா அவங்களுடைய ஆயுஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அணைக்கிட்டு வரலாம். ஏன்னா பரிணயத்துக்கு அதிபதி லட்சுமி, மகாலட்சுமி அணைக்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, முருகன், இந்த 3 சாமியும் நல்லா வணங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே அந்த தோஷங்களாம் நிவர்த்தி ஆயிரும். இவங்க எதிர்காலம் சூப்பராக அமைஞ்சிடும். நல்ல யோக ஜாதகம் ஒன்றும் பயன் கிடையாது. வர முன்னேற்றமாக இருக்கும் இவங்களுக்கு. வேறு கல் போடுறதா இருந்தால் வைரக்கல் போடலாம். இவங்க வைரம், பவளம் அந்த மாதிரி கல் போட்டால் இந்த தோஷங்கள்லாம் விலகும். வைரக்கல் போடலாம், பவளம் போடலாம், அதில் புஷ்பராகம் இந்த மாதிரி கல் அணிஞ்சாலே அந்த தோஷங்கள்லாம் விலக வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.